அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான புத்தகத்தை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கீழைக்காற்று பதிப்பகத்திற்கு எதிராக தாமாக முன்வந்து நீதிமன்றம் விசாரணை நடத்திய நிலையில் நீதிபதிக்கு எதிரான புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகம் சென்னை 49வது புத்தக காட்சியில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ள இந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என வேலூரை சேர்ந்த நவீன் பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் புத்தக காட்சியில் இந்த புத்தகத்தை விற்க அனுமதித்தால் அது நீதி நிர்வாகத்தில் தலையிடுவது போல ஆகிவிடும் என்பதால் இந்த புத்தக விற்பனைக்கு அனுமதிக்க கூடாது என அரசுக்கு மனு அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அவசர வழக்காக தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் B ஜெகநாத் ஆஜராகி வாதிட்டார். இதனையடுத்து மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி இந்த புத்தகத்தில் களங்கம் படுத்தும் வகையில் வார்த்தைகள் உள்ளன, இருக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்றார். அப்பொழுது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி மிகவும் அவதூறான களங்கம் ஏற்படுத்தும் வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன, இது குறித்து அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடத்தி இருக்க வேண்டும், அதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமா என அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மிகவும் தீவிரமான இந்த விவகாரம் தொடர்பான புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, புத்தக காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் அறிவுசார் தளமான புத்தக காட்சியில் இது மாதிரியான செயல்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என்றும் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி புத்தக காட்சி நாளை முதலமைச்சரால் துவங்கி வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற செயல்களை முதலமைச்சர் விரும்பவில்லை என்றும் புத்தக காட்சி என்பது அரசால் நடத்தப்படவில்லை, பப்பாசி என்ற அமைப்பால் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இந்த புத்தக காட்சியில் இந்த குறிப்பிட்ட புத்தகம் விற்கப்படவில்லை என்பதை அரசு உறுதி செய்யும் எனவும் அதற்கேற்ப காவல்துறை வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனையடுத்து அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை பறிமுதல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் புத்தக பதிப்பாளர் என கீழைக்காற்று பதிப்பகம் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க பதிப்பகத்துக்கு உத்தரவிட்டனர்.